அந்த பொண்ணு என் குழந்தை சங்கில திருடிட்டு வரா. புடிங்க புடிங்க. இவளை போலீஸ் வந்து கொண்டு வாங்க. யுவர் ஆனர், போதை மருந்து கடத்தலில் தீவிரமாக ஈடுபட்டு குற்றம் சாட்டப்பட்ட லட்சுமி என்ற இந்த பெண்ணை கடுமையாக தண்டிக்கும்படி கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கணவன் மேல் ஏற்பட்ட ஆத்திரம் காரணமாக தன்னுடைய 3 குழந்தைகளையும் கிணற்றில் தள்ளி தானும் தற்கொலை செய்து கொள்ள முயன்ற குற்றத்திற்காக இபிகோ 302, 104, 307 சட்ட பிரிவின்படி 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கின்றேன். இது ஒரு தனி உலகம். இங்கு வரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குற்றத்துக்காக சட்ட புத்தகத்தின் ஏதேதோ பிரிவின் கீழ் உள்ளே வந்தவர்கள். ஆனால் இவளோ மனச்சிறையில் ஒரு மனிதனை பூட்டி வைத்த குற்றத்திற்காக தன் ஆயுளின் பெரும் பகுதி இங்கு அஞ்ஞாத வாசம் செய்ய வந்தவள். இந்த வெள்ளை புறா வானை விட்டு கூண்டுக்குள் அடைபட்டு பலகாலம் ஆகிவிட்டது. அவள் போட்ட கரிக்கோடுகள் அவள் காதலுக்கு அவள் செய்யும் லட்சார்ச்சனை. ஆனந்த், 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 ஆனந்த். ஏன் சார் லவ் பண்றேன்னு சொல்றீங்களே, நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? நீங்க பாட்டு பாடுறதை நிறுத்துங்கன்னு சொன்னா நிறுத்திடுவீங்களா? உங்க அம்மா அப்பா விட்டு வந்துருங்கன்னு சொன்னா வந்துடுவீங்களா? லதா, உனது வார்த்தை எனது வேதம். எதையும் செய்ய காத்திருக்கிறது என் இதயம். என் காதலை நம்பினால் கடிதம் சொல்லும் இடத்தில் உன் காலடி ஓசை கேட்கட்டும். ஹலோ, ரிசப்ஷன், குட் ஈவினிங். யாரு? சிவராமனா? பாம்பேலேருந்து இன்னைக்கு தான் வந்தாரா? ஒரு நிமிஷம் இருங்க சார், எந்த ரூம்னு பார்த்து சொல்றேன். சாரி சார், அப்படி யாரும் இங்க வரல. ரிசப்ஷன், குட் ஈவினிங். ஏன் சார், எத்தனை தடவை தான் மிஸ்டர் சிவராமன் இருக்காரான்னு கேப்பீங்க? ஆர் யூ மேட்? இங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல 150 ரூம் இருக்கு. அதுல எந்த ரூம் நான் போய் தேடுவேன்? ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீங்களா? இங்க பாருங்க, அந்த மிஸ்டர் சிவராமன் இந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க. Damn it, idiot fool. ஏய், ஏன் இவ்ளோ கோவப்பட்டு பேசுற? எதுலயுமே பொறுமையா நிதானமா இருக்கணும். ஆனாலும் இவ்ளோ அவசரம் கூடாதுமா? ஆமா தாயே, எப்ப பார்த்தாலும் என்ன அவசரக்காரின்னு சொல்லிட்டே இரு. ஆனா உன் வேலையை சேர்த்து நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன். நீ என்னடா யாரடி இது? யாரடியா? ஆனந்த். ஆனந்தா? எந்த ஆனந்த்? எந்த ஆனந்தா? என்ன கிண்டலா பண்ற? ஆனந்த தெரியாதவங்க இருக்கவே முடியாது. He is such a great singer. பெரிய பாடகர் பாரு. சொல்லி கார்ப்பரேஷன்காரங்க வந்து குழி தோண்டி குழா போடுறாங்க. அவங்க மூடிட்டு போன 4வது நாள் எலக்ட்ரிசிட்டி போர்டுகாரங்க வந்து குழி தோண்டுறாங்க. அவங்க மூடிட்டு இந்த பக்கம் போனதும் அந்த பக்கம் டெலிபோன்காரங்க வந்து குழி தோண்டுறாங்க. அவங்க மூடிட்டு போனதும் சாக்கடைக்காரங்க வந்து அவங்க குழி வெட்டுறாங்க. அவங்க இந்த பக்கம் போனதும் சில பசங்க வந்து மந்திரிக்காக குழி தோண்டுறாங்க. ஏண்டா இந்த மாதிரி குழி தோண்டுறீங்கன்னு கேட்டா மந்திரி வர போறாரு, செடி நட போறாரு, கொடி நட போறாருன்றாங்க. இவங்க குழி தோண்டியே பழகி போயிட்டானுங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஜனநாயகத்தை இவங்க தோண்டின குழியில புதைச்சிட போறாங்களேன்னு பயமா இருக்குது. இதுதான் இந்த வாரம் நான் எழுத போற தலையங்கம். 30 வருஷமா இது என் கழுத்துல தொங்குது. அடிக்கடி இப்படி பேசி பேசி ஏதுக்கு சோதனை வருது? வரும். போன வாரம் ஆஞ்சநேய உபாசகர் இல்ல மயிலாப்பூர்ல, அவர்கிட்ட உங்க ஜாதகத்தை காமிச்சு என்ன சொன்னாரு?
கொஞ்ச நாளைக்கு நீங்க பேசாம இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாங்க. அரசியல்வாதிங்க தான் என் வாய மூடுறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு நினைச்சேன். அனுமாரு ஆசைப்படுறாரு போல இருக்குது. அனுமாரி அரசியல்வாதி எல்லாரும் ஒண்ணுதானே. பைத்தியக்காரி, நான் வாய பத்துக்கிட்டு இருந்தேன்னா நாய் கூட என்ன சீந்தாது. அப்பப்ப ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறவன் தான் பெரிய மனுஷன். இப்ப கூட ஒரு ஜோக் எழுத போறேன். ஜோக் எழுதினாலே பிரச்சனை தானே. என்னப்பா அந்த ஜோக்கு? அப்படி கேளு. மண்ணெண்ணெய்க்காக ஒரு பெரிய கியூ நின்னுகிட்டு இருந்தது. அந்த கியூல நின்னு ஒருத்தனுக்கு ரொம்ப அழுத்து போச்சு. கோவம் வந்து இந்த மாதிரி கியூ நிக்கிறதுக்கெல்லாம் எவன் காரணமோ போய் அவனை கொலை பண்ணிட்டு வந்துடுறான்னு புறப்பட்டான். போனவன் 5 நிமிஷத்துல திரும்பி வந்துட்டான். கியூல நின்ன மத்தவங்க எல்லாம் என்னையா தாள கொன்னுட்டியான்னு கேட்டாங்க. இல்ல, அவனை கொல்றதுக்கு இதை விட பெரிய கியூவா அங்க நிக்குது, அதனால திரும்பி வந்துட்டேன். நல்லா இருக்கு. நான் நல்லா இருந்தேன் என்ன பிரயோஜனம்? நானும் இந்த மாதிரி எவ்வளவோ ஜோக்கு எழுதுறேன். இருந்தாலும் எங்க பத்திரிகைக்கு வரதை விட உனக்கு தான் அதிகமா காதல் கடிதங்களே வருது. அப்படியா தம்பி? இந்தா எல்லா லெட்டர்ஸையும் படிச்சுட்டேன். பரவாயில்ல, இந்த காலத்து பொண்ணுங்க நல்லாவே லவ் லெட்டர்ஸ் எழுதுறாங்க. என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மி எனக்கு எழுதின லவ் லெட்டர்ஸ் மாதிரி இதெல்லாம் வரவே வராது. பஸ், நீ வாழ்க்கையிலேயே பண்ண ஒரே அதிர்ஷ்டம் உன் புள்ளதான். நல்ல வேலை உன்ன மாதிரி இல்ல. சித்தப்பா, என்னப்பா? எல்லாரும் ஜால்ரா தான் அடிப்பாங்க, நீங்க தவளே அடிக்கிறீங்களே. சரி சரி, சாப்பிடுவாங்க. எப்படியோ டிக்கெட் வாங்கிட்டேன். 50 ரூபாய் டிக்கெட் 100 ரூபாய் கொடுத்து பிளாக்ல வாங்கிட்டேன். அறிவு இருக்கா உனக்கு? அப்படியாவது அந்த டான்ஸ் எனக்கு பார்த்துதான் ஆகணுமா? இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு பாத்துக்கிறது. நீ உள்ள வந்து பாருடி, அப்பதான் ஆனந்துக்கு இருக்கிற கிரேஸ் உனக்கு தெரியும். வாடி வாடி. எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும். கேக்குறது பெருசா கல. வா வா வா, பாக்குறதுக்கு நல்லா இருக்கே. உட்காருறியா? எங்க சேர் இல்லையே, பரவாயில்லையே. உன் பேர் என்னம்மா? கிங்கிணி. சொந்த ஊரு? கொங்கணி. உனக்கு என்ன வேணும்? சார், எனக்கு மிஸ்டர் ஆனந்தோட ஆட்டோகிராஃப் வேணும். என்ன பெரிய ஆனந்தோட ஆட்டோகிராஃப்? அது என்ன வரவெல்லாம் சும்மா ஆனந்தம் 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 அங்கேயே அலையறீங்க? என்ன உங்க பெரிய ஆனந்த? இந்த பாரு, நீ கையெழுத்து கேட்கிற அந்த ஆனந்தோட தலையெழுத்தியே நிர்ணயிக்கிறவன் நாம. அவன் ஆடுற ஆட்டமும் பாடுற பாட்டும் எல்லாம் நான் கம்போஸ் பண்ணி கொடுத்தது தெரியுமா? கொண்டா, நானே கையெழுத்து போட்டு தரேன். ஏன் இப்படி போய் சொல்ற? பார்த்தாலே தெரியுது நீ ஆனந்த் சாருக்கு என்ன வேணும். எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன? எடுபுடி. To me. Hey, you dance with me. Hey, you listen to me. Hey, you sing with me. மலரும் மொட்டுக்கள், அழகும் எட்டுக்கள், இளமை கட்டுக்குள் இணைந்து தட்டுங்கள். இரவினில் இனித்திடும் கனவுகள், இதயம் முழுதும் உனது நினைவு. Hey, you come to me. Hey, you dance with me. Hey, you listen to me. Hey, you join with me. தெரிந்தது கொடியின் மீது மலர்களாட முடிந்த நேரம் பிறந்தது. கொடியன மெலிந்தது இடையென தெரிந்தது கொடியின் மீது மலர்களாட முடிந்த நேரம் பிறந்தது. பருவமேக கவிதை பாடு மழையை பொழியும் பருவமேக
மனதில் விழுந்து கவிதை பாடும் மழையை பொழியும் பருவமேகம் மனதில் விழுந்து கவிதை பாடும் மறுபடி மறுபடி மயக்கமே மதனும் ரதியும் இணைந்து எழுத ஐயோ ஐயோ listen to me ஐயோ ஐயோ sing with me மலரும் மொட்டுக்கள் அழகும் எட்டுக்கள் இளமை கட்டுக்குள் இணைந்து தட்டுங்கள் இரவினில் இனித்திடும் கனவுகள் இதயம் முழுதும் உனது நினைவு ஐயோ ஐயோ come to me ஐயோ ஐயோ dance with me with me with me மனம் ஒரு மலரிடம் புகுந்தது புகலிடம் நினைவு யாவும் இனிமையாகும் நிதமும் இன்பம் பலம் வரும் மனம் ஒரு மலரிடம் புகுந்தது புகலிடம் நினைவு யாவும் இனிமையாகும் நிதமும் இன்பம் பலம் வரும் மனது யாவும் உனது மோகம் மனது முழுதும் உனது மோகம் உனது நினைவில் புதிய வேகம் மனது முழுதும் உனது மோகம் உனது நினைவில் புதிய வேகம் உறவினில் கலந்தது இனிக்குதே உனக்கும் எனக்கும் பொருத்தம் இருக்கு ஐயோ ஐயோ come to me ஐயோ ஐயோ dance with me ஐயோ ஐயோ listen to me ஐயோ ஐயோ sing with me மலரும் மொட்டுக்கள் அழகும் எட்டுக்கள் இளமை கட்டுக்குள் இணைந்து தட்டுங்கள் இரவினில் இனித்திடும் கனவுகள் இதயம் முழுதும் உனது நினைவு ஐயோ ஐயோ listen to me hey you join with me hey you come to me hey you sing with me autograph கீதா இப்படி செய்யறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல ஏ மிஸ்டர் இவளுக்கு தான் மானம் இல்ல உங்களுக்குமா முகத்தை காமிச்சா பல்ல எழுப்பீங்க உடம்ப காமிச்சா கையெழுத்து போட்டுடுவீங்களா இது வேற யாருக்கோ சொந்தமாக போற உடம்பு அந்த ஒருத்தன் தொடர வரைக்கும் வேற யாரும் தொடாம பாத்துக்கிறதுக்கு பேர் தான் கற்பு பண்புங்கிறது இத கூட ஒரு கலைஞனா இருந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கலன்னா புகழ் உங்க கண்ணை மறைக்குதுன்னு தான் அர்த்தம் கை தட்ட வேண்டியவங்களை பார்த்து கண்ணத்துல போட்டுக்காதடி வா வாடினா இது வேற யாருக்கோ சொந்தமாக போற உடம்பு அந்த ஒருத்தன் தொடர வரைக்கும் வேற யாரும் தொடாம பாத்துக்கிறதுக்கு பேரு தான் கற்பு பண்புங்கிறது இத கூட ஒரு கலைஞனா இருந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கலனா புகழ் உங்க கண்ணை மறைக்குதுன்னு தான் அர்த்தம் லதா ஒரு 50 ரூபா கூட அப்புறமா தரேன் அப்புறமா தரேன்னு சொல்லி 1500 ரூபாய் வாங்கியிருக்கேன் முதல்ல அதை கொடு அதுல இருந்து 50 ரூபாய் கொடுக்கறேன் சம்பாதிக்கிறேங்கிற திமிர்ல பேசுறியா எஸ் திமிர்ல தான் பேசுறேன் இப்போ என்ன செய்யலாங்கற அடடடடா ஆரம்பிச்சிட்டீங்களா அண்ணன் தங்கச்சி சண்டைய இது சண்டை இல்லம்மா லேவாதேவி நீ குடுக்கறதெல்லாம் கணக்கு வச்சு வட்டியும் முதலமா உன்னுடைய கல்யாணத்துக்கு திருப்பி கொடுத்துறேன் உனக்கு வாழ்க்கையே நான் தான் பார்த்து வைக்கணும் அண்ணே
முதல்ல நீ லைஃப்ல செட்டில் ஆறத பாத்துக்க, அப்புறம் என்ன பத்தி கவலைப்படலாம். பிசினஸ் பண்றேன் அது இதுன்னு சொல்லி அம்மாவை நம்ப வச்சு இருக்கிற சொத்துல 3/4 ஒழிச்சிட்டேன். என்ன காப்பாத்துறியோ இல்லையோ, நீ பெரிய ஆளா வரப்போறேன்னு நம்பிட்டு இருக்காங்களே அம்மா, அதை கெடுத்துறாத. இந்த உலகத்துல ஈஸியா கிடைக்கிறது அட்வைஸ் ஒண்ணுதான். ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பாம்பேல இருந்து இங்க வந்து ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான். அவனை பார்த்து நான் எப்படியாவது மேல போயிடுவேன். மிஸ்டர் ரமேஷ், இந்த வேலை உங்களுக்கு கொடுத்தாச்சு. மாசத்துக்கு 2000 ரூபாய் சம்பளம் மினிஸ்டர் சொல்லிடுங்க. தேங்க்யூ சார். பட் ஒன் திங், 2 மாசத்துக்கு 50,000 நீங்க சேல்ஸ் டர்ன் ஓவர் காட்டினாதான் இந்த வேலை உங்களுக்கு பெர்மனன்ட் ஆகும். சரிங்க சார். ஹால்ல உட்காருங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தர. ஓகே சார். மேனேஜர், நம்ம வாடிக்கைக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த ரமேஷ் வந்தா நம்ம சரக்கு அவன்கிட்ட இருந்து வாங்க வேண்டாம்னு சொல்லிடுங்க. சார். மேனேஜர், மந்திரி சிபாரிசை மறுத்துட்டா வீணா பெரிய எடுத்து பொல்லாப்பு வந்து சேர்ந்துரும். அதுக்கு பதிலா மாசத்துக்கு 2000 4000 ரூபாய் கொடுத்துட்டு அவனுக்கு வேலை செய்ய தெரியலன்னு வீட்டுக்கு அனுப்புறது பெட்டர். நீ கூட சொன்னீங்களே நம்ம கம்பெனில வேலை செய்ய ஒரு நல்ல ஆள் இருக்காரு, பேர் கூட சந்தானம்னு சொன்னீங்களே, அவர் 2 மாசம் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. ஓகே? ஓகே சார். பிசினஸ்ல நீ எப்படி இவ்வளவு பிரமாதமா வந்திருக்கன்னு இப்பதான் புரியுது. மாஸ்டர் பிரைன்பா உனக்கு. சோரி, அரசியலையும் சரி வியாபாரத்திலும் சரி ராஜதந்திரம் தான் ஜெயிக்க முடியும். ஐம் சாரி, கொஞ்சம் பிஸியா இருந்தாலும் உங்கள்கிட்ட சரியா பேச முடியல. எப்படா இருக்க? ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. என்னடா அது? என்னென்னமோ பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா என்னாச்சு? எதுவும் சரிப்பட்டு வரல, அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன். டேய், நான் இருக்கிறப்போ நீ ஏன்டா கவலைப்படுற? எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே? யார் இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு? ரொம்ப அழகா இருக்காளே. தன்னை விட ஒருத்தி அழகா இருக்கான்னு உங்க அம்மா இப்பதான் முதல் தடவை ஒத்துக்கிட்டு இருக்கா. யாரு அந்த பொண்ணு? பொண்ணா இவ? கண்ணா, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் ஒரு டைப்பா ட்ரெஸ் பண்ணிக்கும். அதனால பொண்ணா ஆனா இல்ல ரெண்டும் கட்டானான்னு குழம்பிடக்கூடாது. இவ பொண்ணே தான். எடுத்தது ஏன் கேமரா வாச்சே? அம்மா, இவ என்ன பல பேர் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டா. என்னடா சொன்னா? இது வேற யாருக்கும் சொந்தமாக போற உடம்பு. அந்த ஒருத்தன் தொடர வரைக்கும் வேற யாரும் தொடாம பாத்துக்கிறதுக்கு பேர் தான் கற்பு பண்புங்கிறது. இத கூட ஒரு கலைஞனா இருந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கலனா புகழ் உங்க கண்ணை மறைக்குதுன்னு சொன்னா. இதெல்லாம் கூட்டத்துல எல்லாரும் தன்னை கவனிக்கிறதுக்காக மோடி மஸ்தான் பண்ற வேலை, ஒரு சடன் இம்பாக்டுக்காக. அந்த காலத்துல உங்க அம்மா இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்கா. அவளை பதிலுக்கு ஏதாவது செஞ்சு அழ வைக்கணும்பா. போய் நறுக்குன்னு கிள்ளிடு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்களே கிள்ளிடுறீங்களா? உங்க ஐடியாலாம் தேவையில்ல. அந்த பொண்ணை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்ட்டு போறானே, எசக்கு பெசக்கா ஏதாவது நடந்து போச்சுன்னா? நீ வாயை பத்திக்கிட்டு பேசாம இல்ல, உன்னை பாஷையில் நான் திட்டிவிடுவேன். அப்ப நான் வெளிநடப்பு செய்வேன். உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். கீதா. ஹாய் ஆனந்த், என்ன திடீர்னு இந்த பக்கம்? எனக்கு யார பிடிக்குதோ அவங்கள அடிக்கடி வந்து நான் மீட் பண்ணுவேன். அப்படின்னா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? அடிக்கடி பிடிக்கிறது ஜலதோஷம், இப்பெல்லாம் பிடிக்கிறது உங்களை. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. கோவமா பேசுறவங்க ரசனையே இல்லாதவங்க, சிரிச்சு பேசுறவங்க ரசிக்க தெரிஞ்சவங்க. நீங்க ஏன் ரசிகை, அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன். கீதா, நான் சில டியூன்ஸ் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன். ரசிகர்கள் மத்தியில் அதுக்கு எப்படி வரவேற்பு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அந்த டியூன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட பாடி காட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நான் தெரிஞ்சுக்கணும். ஓ ரியலி? ஆஹா. ஓ ஐ அம் சோ லக்கி. இந்த அட்ரஸ்க்கு சாயந்தரம் வந்துருங்க. Thank you. ஆனா ஒரு வேண்டுகோள், நீங்க மட்டும் தான் வரணும், கூட யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது. ஓ thank you ஆனந்த். வரட்டுமா? இது நான் எதிர்பார்க்காத இன்ப அதிர்ச்சி. இந்த மாதிரி எத்தனையோ அதிர்ச்சி இருக்கு. இன்ப பாம் கூட வெடிக்கலாம். ஓ thank you. இதுவும் உங்களுக்கு மட்டும்தான். Bye bye. பாய் கீதா. ஹாய் கீதா. ஹாய் ஆனந்த். நீங்க கிட்டார் வாசிக்கிறப்போ என்ன மாதிரி ரசிகர்களோட நரம்புகளை அப்படியே சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் நீங்க லவ் சாங்ஸ் பாடுறப்போ அப்படியே உங்களை கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கலாமான்னு தோணுது. ஆமா, நீங்க எப்பவுமே இங்க வந்து தான் கம்போஸ் பண்ணுவீங்களா? இல்ல கீதா, என் மூடு பொறுத்து.
நீங்க இங்க வருவீங்கங்கிறதுக்காக தான் நான் அந்த இடத்தையே சூஸ் பண்ணேன். அருமையான இடம். லவர்ஸ் மீட் பண்றதுக்கு வசதியான இடம். பியூட்டிஃபுல் ஸ்விமிங் பூல். நீங்க நான் கிட்டார் வாசிக்கிறத ரசிக்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சா ஸ்விம்மிங் பூல்ல ரசிக்கிறீங்களே. உங்க காதல் பாட்டை கேட்டு உடம்பே சூடேறி போச்சு. இதுல நீச்சல் அடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க நீங்க நீங்களும் வாங்க. ஐயே எனக்கு தெரியாது. நீச்சல் அடிக்க தெரியாதா? தெரியாது. நான் கத்து தரேன் வாங்க. 2 நாள்ல குப்புற படுத்து நீச்சல் அடிக்கிற அளவு கத்து தரேன் வாங்க. வேண்டாங்க. வாங்க. ஐயா வாங்க. உள்ள போறேன். ஏதோ புடிச்சு தூக்குங்க. பயப்படாம வாங்க. நான் சொல்றபடி செய்யுங்க. இப்போ ஃபிளாட்டா படுங்க. ஈ ஃபிளாட்டா சி ஃபிளாட்டா? ஐயோ தண்ணி மேல ஃபிளாட்டா படுங்க. அங்க படுங்க. இப்போ கை கால் ஆட்டுங்க. ஆட்டா வந்துருமா? டெஃபினட்டா. என் கூட 2 நாள் இருந்தா நிச்சயமா வந்துரும். ஆட்டுங்க. என்ன? அங்கலாம் பிடிக்காதீங்க, கூச்சமா இருக்கு. இப்படி எல்லாம் கூச்சப்பட்டா எதுவுமே கத்துக்க முடியாது. படுங்க. அப்படிங்கறீங்க? படுங்க. ஆமா. இப்போ ஆட்டுங்க. ஃபாஸ்டா. ஃபாஸ்டா. சபாஷ். அருமையான காதல் ரசனை. ஏன் சார் ஜலகிரீட செஞ்சாதான் கம்போசிங் வருமா? எவளை எப்படி எங்க மடக்கலான்னு வீக்னஸ் தெரிஞ்சு வச்சுட்டு விளையாடுறீங்களா? கீதா வெளியே வா. அவுட். இத பாருங்க மிஸ்டர் ஆனந்த், உங்களுக்கு இவ மேல ஆசை இருந்தா முதல்ல இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா நீச்சல் கத்துக்குங்க. உங்க பாட்டுல மயங்குற இந்த மாதிரி பைத்தியங்களை கெடுத்துறாதீங்க. நான் நினைச்சா எது வேணாலும் செய்யலாம், ஆனா நான் அப்படிப்பட்டவன் இல்ல. ஆமா, இவர் பெரிய ஹீரோ. இப்படின்னு 1000 பேர் கியூல வந்து நிப்பாங்க. வாடி அலையிரா. என்னங்க இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? என்ன விசேஷம்? யாரையா மந்திரி பதவியில தூக்கிட்டாங்களா? அது என்ன பெரிய நியூஸ்? அதுதான் தினம் நடக்குது. இந்த நியூஸ படிங்க. என்ன நியூஸ்? மணமகள் தேவை. விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கவும். தேர்வு நடக்கும் இடம் அடையார் பார்க் ஹோட்டல், பிரின்ஸ் சூட். நேரடி தேர்வு திங்கள் காலை முதல். இப்படிக்கு உங்கள் ஆனந்த். குத்துக்கல்லு மாதிரி பெத்தவங்க நாம இருக்கும்போது மணமகள் தேவைன்னு இவனே விளம்பரம் கொடுத்திருக்கானே. ஊர்ல இருக்கிறவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம பத்தி எல்லாம் நினைக்கிறதுக்கு டைம் கிடையாது. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. என்னமோ வர வர எல்லாமே தலைகீழா போச்சு. தினசரி செய்தித்தாளில் மணமகள் தேவை என்ற தங்களுடைய விளம்பரத்தை பார்த்தேன். என்னுடைய உயரம் 6 அடிக்கு 6 அங்குலம் கம்மி. நிறம் அழகு அத்தனையும் எனக்குண்டு. முன் அனுபவம் இல்லை. என்னை மனைவியாக தேர்ந்தெடுத்தால் எல்லா வகையிலும் திருப்திகரமாக நடந்து கொள்வேன் என்று உறுதிமொழி அளிக்கின்றேன். என்ன சித்தப்பா இவ்வளவுதானா? ஏகப்பட்ட கூட்டம். அத்தனை பேரையும் சந்திச்சு பேசணும்னா உனக்கு நேரடியா 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும். அதனால 50 பேரை தக்க வச்சுக்கிட்டு மீதி பேரை வெளியே தள்ளிட்டேன். இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லா ஐட்டத்தையும் நிதானமா பார்த்து எதை பிடிக்க போறேன்னு சொல்லு. என்ன அப்படி பாக்குற? நம்ம ரிசப்ஷனிஸ்ட் லதாவுடைய போட்டோ தான். என்ன தனியா கூப்பிட்டு நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சு என் அப்ளிகேஷனையும் அந்த ஃபைல்ல சொருகிடுங்க. நான் சொருகிட்டேன். உண்மையா சொல்றீங்க? நிஜமா தான். உன் மேல காதல் என்ன இப்படி எல்லாம் அவ செய்வாளா? உன்னை அலைய விடாம ஆரம்பத்திலேயே இதை சொல்லி இருக்கலாம் அந்த மூதேவி. சித்தப்பா அவ இப்ப ரிசப்ஷன்ல இருந்தா உடனே போன் பண்ணி வர சொல்லுங்க. நான் லதா தான் பேசுறேன். இதோ வந்துடுறேன். மே ஐ கம் இன்? கம் இன். இது நீங்களா அனுப்பிச்சது? அப்ளிகேஷன் போட்டு தான் செலக்ட் பண்ணுமா? நீங்க முன்னாலே சொல்லியிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். பாப்பா இத தெரிஞ்சுக்கிறதுக்காக தம்பி எவ்வளவு செலவு பண்ணிருக்கு தெரியுமா? மத்தியானம் நான் ஆர்டர் பண்ண போற சாப்பாட்டையும் சேர்த்து 2500 ரூபாய். என்ன 2500 ரூபாய் உனக்கு பிஸ்கு பிஸ்கு ஆகி போச்சா? நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்ல. ப்ளீஸ் சிட் டவுன். நீங்க வந்தது ஒரு பிளசன்ட் ஷாக்.
ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டீங்க. அப்ளிகேஷன்லாம் திருப்பி கொடுத்து எல்லாரையும் அனுப்பிச்சிடுறேன். கொஞ்சம் இருங்க, அதையெல்லாம் என்கிட்ட கொடுங்க. நானே போய் அவங்களை எல்லாம் அனுப்பிச்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். வா. ஏ மிஸ்டர், விளம்பரத்தை கொடுத்து என்ன வெறுப்பேத்த பாத்தீங்கல்ல? இப்ப நான் காதலிக்கிறேன் தெரிஞ்சதும் வந்தவங்களை எல்லாம் வாசலோட போக சொல்றீங்க. காதல் கல்யாணங்கிறதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற ஷோகேஸ்ல வச்சு விக்கிறது இல்ல, அது புனிதமானது. இப்ப எல்லாரையும் அனுப்ப சொல்றீங்களே, அத்தனை பேர் மனசு எவ்வளவு வாடி போகும். என்னெல்லாம் மனக்கோட்டை கட்டிக்கிட்டு வந்திருப்பாங்க. பணமும் புகழ் இருந்தா உலகத்தையே விலைக்கு வாங்கிடலாம். ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் உங்க காலடியிலேயே வந்து விழுவாங்கன்னு தப்பு கணக்கு போட்டுடாதீங்க. அப்புறம் உங்க பேர்ல இருக்கிற ஆனந்தம் வாழ்க்கையில இல்லாமலே போயிடும். பி கேர்ஃபுல். அவ விஷமமா சிரிக்கும் போதே நினைச்சேன் ஏதோ விவகாரம் நடக்க போகுதுன்னு. நடந்துடுச்சு. அவளை மட்டம் தட்டணும்னு தான் நினைச்சேன். நேர்த்தி அடி அடிச்சிட்டா. இப்ப என்ன பண்ண போற? சித்தப்பா, அவ என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு இன்சல்ட் பண்றாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவ மேல எனக்கு லவ் அதிகமாயிட்டே வருது. எப்படியாவது என் காதல் அவகிட்ட சொல்லியே தீரணும். சூரி, அன்னைக்கு தான் ப்ராப்ளத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? நாளைக்கு காலைல நீ ஆஃபீஸ்க்கு வா, என்னால முடிஞ்ச. தம்பி, நீ சூரிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். இந்தாப்பா. தேங்க்யூ. லதா, இவதான் என் சிஸ்டர். லதா, என் ஃப்ரெண்டு மனோகர் சொல்லுவனே, இவன் தான். ஹலோ. ஹலோ. உங்க பேரை அடிக்கடி எங்க அண்ணன் சொல்லி கேட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். நைஸ் மீட்டிங் யூ. பிளஷர்ஸ் மைன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். திரும்ப திரும்ப இவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஸ்வீட் கேர்ள். மனோகர், இவன் இதுவரைக்கும் யாரு கூட சேர்ந்து உருப்படல. எல்லாரும் சந்தர்ப்பம் தன்னை எப்ப தேடி வரும், வாழ்க்கையில எப்ப முன்னேறலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவன் அது வந்த போதெல்லாம் முட்டாத்தனமா நடந்துகிட்டு எல்லாத்துலயும் நஷ்டப்பட்டுட்டான். எங்க அதிர்ஷ்டம் நீ இப்ப வந்திருக்க. இவனை எப்படியாவது முன்னு கொண்டு வந்திருப்பா. நிச்சயமா முன்னு கொண்டாரு. லதா, நீங்க தானே? ஆமா. நந்தி வந்திருக்கு. கொடுங்க. I love you, Lata. ஆனந்த். மிஸ் லதாங்கிறது நீங்க தானே மேடம்? உங்களுக்கு ஒரு டெலிகிராம் வந்திருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. I love you, Lata. ஆனந்த். நான் இந்த ஏரியா போஸ்ட் மாஸ்டர்மா. ஏன் சர்வீஸ்ல ஒரே நேரத்துல ஒருத்தருக்கு இத்தனை தந்தி கொடுத்ததை நான் பார்த்ததே இல்லம்மா. ஐ லவ் யூன்னு தந்தி கொடுத்த அந்த ஆனந்துங்கிற பைத்தியக்காரன் எங்க இருக்கிறானோ எனக்கு தெரியல. ஆனா லதாங்கிறது நீதானம்மா. தயவு செய்து நீ அவனை லவ் பண்ணிடுமா. ஏன்னா நாங்க தினமும் இப்படி வந்து நிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படாது பாரு.
சார் ஐ லவ் யூனா அர்த்தம் தெரியுமா? 100 தந்தி அடிச்சா அப்படியே ஐசா உருகிடுவேன்னு நினைப்பா. ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியது, ஐ லவ் யூன்னு சொல்ல வேண்டியது, அவளோட 4 நாள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை விட்டுட்டு இன்னொன்னு தேட வேண்டியது. இதுதானே சார் உங்க டிக்ஷனரியில காதலுக்கு அர்த்தம்? லதா, நான் அப்படிப்பட்டவன் இல்ல. ஐ சின்சியர்லி லவ் யூ. ஏன் சார் லவ் பண்றேன்னு சொல்றீங்களே, நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? நீங்க பாட்டு பாடுறதை நிறுத்துங்கன்னு சொன்னா நிறுத்திடுவீங்களா? உங்க அம்மா அப்பா விட்டு வந்துருங்கன்னு சொன்னா வந்துடுவீங்களா? அட்லீஸ்ட் ரோட்ட கூட்டுங்கன்னு சொல்றேன், கூட்டிடுவீங்களா? இதெல்லாம் சுத்த பேத்தல். எவ்வளவு ஒருத்திட்ட லிப்ஸ்டிக்க வாங்கி இப்படி கார் கண்ணாடியில எழுதுறத விட்டுட்டு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிங்க. இப்படி ஆளையறதாவது நிக்கும். வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம சிகரெட் பிடிச்சிட்டே இருக்க. சிகரெட்ல பெருசா சாம்பல் வர வரைக்கும் பஃப் பண்ணேன்னு அர்த்தம் தெரியுமா? வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மன தவிப்புன்னு அர்த்தம். தவிப்ப சொல்லு, முடிஞ்சா ஹெல்ப் பண்றேன். தெலுங்குல பாவான்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அப்படி நான் உன்னை கூப்பிடணும்னு நீ ஆசைப்படுறியா? ஆசையா தான் இருக்கு. ஆனா உன் தங்கச்சி என்ன நினைப்பான்னு தெரியலையே. என் தங்க நான் சொன்னா மறுக்க மாட்டா. அதுலயும் லதா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்னங்க ஏதாவது விளம்பர படமா? சோப்பா இல்ல விளக்க மாத்துக்கா? என்ன விளம்பரத்துக்காக ரோடு கூட்டுறீங்க? டிவில காட்டுவாங்கடா, எத்தனை மழை கூட்டினாலும் தெரியாது, வீடு பிரபல பாக்கு விளக்க மாறுன்னு சொல்லுவாங்கடா. இது ஒரு விதமான பப்ளிசிட்டிடா. எலெக்ஷன் ஏதாவது வருதா? லதா, உனது வார்த்தை எனது வேதம். எதையும் செய்ய காத்திருக்கிறது என் இதயம். என் காதலை நம்பினால் கடிதம் சொல்லும் இடத்தில் உன் காலடி ஓசை கேட்கட்டும். ஆனந்த். கீதா, இப்போ உங்ககிட்ட நான் உண்மையை சொல்றேன். முதல்ல நான் ஆனந்த பார்த்தப்போ எனக்கு தெரியாமலே என்னையும் மீறி அவரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். எத்தனையோ பெண்கள் அவர் நம்மோட பேச மாட்டாரா பார்க்க மாட்டாரான்னு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் ஒரு பிளான் பண்ணேன். பெண்கள்லயே நான் ஒரு தனி டைப்னு தெரியணுங்கிறதுக்காகத்தான் சமயம் வரும்போதெல்லாம் அவரை திட்டினேன், அவமானப்படுத்தினேன். என்ன தவிர வேற யாரையும் அவர் மனசுல நினைக்க கூடாதுங்கிறது தான் என் எண்ணம். நான் நினைச்சது நடந்தது. காதலும் சக்சஸ் ஆயிடுச்சு.
Lata, I want to tell you something. Wait a minute. I love you, Lata. Lata, I want to tell you something. I love you. I want to kiss you. தொடாத தாளம் போட வேண்டும், வராத ராகம் பாட வேண்டும். தொடாத தாளம் போட வேண்டும், வராத ராகம் பாட வேண்டும். ஊரெங்கும் நம் மேடைதான், ஊர்கோலம் உன்னோடு தான். ஊரெங்கும் நம் மேடைதான், ஊர்வலம் உன்னோடு தான். தொடாத தாளம் போட வேண்டும், வராத ராகம் பாட வேண்டும். தொடாத தாளம் போட வேண்டும். கூடவா ஆடை போல ஆடவா மேடையில் ஆயிரம் ஆசை கூட அந்தியில் சிந்துதான். வாட என்ற காற்றுக்கென்ன வந்தது, வாலிபத்தை சொல்லி சொல்லி கிள்ளுது. வாசமல்லி பூவுக்கென்ன ஆனது, வாடை வட்ட நெஞ்சும் தேய்ந்து போனது. கண்ணே என் கன்னி பெண்ணே, கை சேர்ந்த சின்ன பெண்ணே. தொடாத தாளம் போட வேண்டும், வராத ராகம் பாட வேண்டும். தொடாத தாளம் போட வேண்டும், வராத ராகம் பாட வேண்டும். ஊரெங்கும் நம் மேடைதான், ஊர்வலம் உன்னோடு தான். ஊரெங்கும் நம் மேடைதான், ஊர்வலம் உன்னோடு தான். தொடாத தாளம் போட வேண்டும், வராத ராகம் பாட வேண்டும். தொடாத தாளம் தர பறிப்பா. மாலையும் மாற்றவில்லை, மங்கையோ மாலைதான். கன்னியோ சின்ன பிள்ளை, கண்ணனோ தங்கந்தான். காதலுக்கு இன்று நல்ல யோகமே, கண்ணில் வந்த காதல் அம்பு பாயுமே. காத்திருந்து காத்திருந்து பாரமே, கை இரண்டில் சேர்ந்த பின்பு மாறுமே. அன்றாடம் ஆனந்தமே, அள்ளிக்கொள்ளி என்றுமே. தொடாத தாளம் போட வேண்டும்,
அப்பா நீ சுத்துனதுல உடம்பு நகவா புரியல. ஆமா என்ன குதூகலமா இருக்கிற? காதல் கை கூடிடுச்சா? பார்த்தாச்சு, பாடியாச்சு, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாச்சு. வெரி குட். 2 பேரும் சேர்ந்து குட்டிச்சோரா போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்க. இதுல மத்தவங்களுக்கு இன்டர்ஃபியர் பண்ண ரைட் கிடையாது. ஒரே ஒரு சின்ன அட்வைஸ், எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்தாலும் ஊழல் மாதிரி ஸ்டடியா நிலைச்சு நிக்கணும். ஆனந்த், லதா ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எங்களை அறிமுகப்படுத்தி விட. ஓகே, நல்ல ஃபேமிலி. என்ன கேட்காம என் கூட கலந்து பேசாம நீ எப்படி மனோகருக்கு வாக்கு கொடுக்கலாம்? இட்ஸ் டூ லேட். நான் ஏற்கனவே என் காதலுக்கு சிக்னல் போட்டாச்சு. நான் ஆனந்த காதலிக்கிறேன். என்ன துணிச்சல் இருந்தா வெக்கம் இல்லாம என்கிட்டே சொல்லுவேன். வயசு பொண்ண வேலைக்கு அனுப்பி வயித்த கழுவிட்டு இருக்கியே, அதுல உனக்கு வெக்கமா இல்ல? காதலிக்கிறதுக்கு நான் ஏன் வெக்கப்படணும்? மனோகருக்கு என்ன குறைச்சல் கேளுமா? ஆனந்துக்கும் ஒண்ணும் குறைச்சல் இல்லையே. அவனுக்கு நீ 10ஓட 11. ஓஹோ, படிப்பு, அழகு, சாந்தம், நடத்தைங்கிற 10 குணங்களோட நான் 11ன்னு சொல்றீங்களா? தேங்க்யூ பிரதர். பேச்சுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல கழுத. அம்மா இனிமே நீயே அவகிட்ட பேசு. ஏமா நல்ல பையனா தனமா பார்த்து வச்சிருக்கா. அம்மா, மனோகர நான் மட்டமானவர்னு சொல்லலையே. காதலிக்கிறது ஒருத்தரை, கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னொருத்தரங்கிற மாதிரி மகளை நீ பெக்கலையே. மனோகர் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நான் சொன்ன மாதிரியே சொல்லு. பெரியவங்க பேச்சு கேட்காம கண்டபடி முடிவு எடுக்கிறது, அப்புறம் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அழுதுகிட்டு வந்து நிக்கிறது. எதுக்கு சிரிக்கிற? நான் எப்பவுமே அழமாட்டேன். டைரக்டோரியல் டச். நான் வரமா, பாய். அம்மா நீ என்னமா சொல்ற? அவ இஷ்டப்படியே விட்டுடு, அதான் நல்லது. இத சொன்னா மனோகர் மனசு ரொம்ப கஷ்டப்படுமே. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அதுக்காக நீ ஏன் கவலைப்படுற? நாம ஒண்ணு நினைச்சா நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கலாம் இல்லையா? இத நான் ரொம்ப நம்பிட்டு இருந்தேன். இட்ஸ் ஆல் ரைட். அத பத்தியே நீ ஏன் நினைச்சிட்டு இருக்க? உன்ன மாதிரி என்னால இருக்க முடியலையே மனோ. தட்ஸ் மனோகர். கொஞ்ச நாள் ஆத்திரப்படாம பொறுமையாரு. அவ தலையில ஆனந்த் தான் எழுதி வச்சிருந்தா அது நடந்துட்டு போட்டும். இல்ல மனோகர் தான் எழுதி இருந்தா அதை தடுக்க யாராலையும் முடியாது. தட்ஸ் ஆல். பாலாஜி, இது ஃபாரின் வாட்ச். இதுக்கு பேர் ரோபோ வாட்ச். நான் காதல்ல வெற்றி அடைஞ்சதுக்கு உனக்கு அன்பளிப்பு. எனக்கா? தேங்க்யூ சோ மச். உண்மையான நண்பன் தான் நீதான்ப்பா. ரோபோ வாட்ச் இத வச்சு என் காதல நான் சக்சஸ் பண்றேன் பாரு. தூள் பண்ணிடுறேன். ரோபோ வாட்ச். ஏய் பாலாஜி, ஐயோ இந்த வாட்சை பத்தி சொல்லவே இல்லையே. அதுல டேப் ரெக்கார்ட் இருக்கு. கண்ட நேரத்துல கண்டது பேசுமே. எசக்கு புசுக்கா மாட்டிக்க போறான். மாட்டிக்கிட்டு ஏயா என் பின்னாடி சுத்தி என் உயிர் இப்படி வாங்குற? என் உயிரே நீதானே, அதனால தான் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். யோ, முன்ன பின்ன தெரியாதவனா எப்படியா காதலிக்கிறது? இது முன்ன இது பின்ன சரியா பார்க்காதது உன்னுடைய தப்பு. கஷ்டம். உன்னை பார்த்தா எனக்கு காதல் வரல, எனக்கு கண்ணா பின்னான்னு வருதே. யோ, என்னையா உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு? ஆமா, நான் யார் தெரியுமா? நல்லா தெரியுமே. நீ ஒரு குரங்கு மூஞ்சி, குரங்கு மூஞ்சி, குரங்கு மூஞ்சி. உன்னை பார்த்தாலே எனக்கு பரிதாபமா இருக்கியா? சரியா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க. உன்னால எனக்கு வாழ்க்கையில என்ன தர முடியும்? உனக்கு நான் தரக்கூடியதெல்லாம் செருப்படி செருப்படி செருப்படி. யோ, இந்த தமாஷல வேணாம். நான் சீரியஸா கேக்குறேன். என் அழகுல மயங்கி தானே நீ என்ன காதலிக்கிற? இந்த பாரு, மத்தவங்க மாதிரி போய் சொல்லி நீ பாக்குறதுக்கு ஸ்ரீதேவி மாதிரி இருக்கேன்ல நான் சொல்ல போறது இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு மூதேவி மூதேவி மூதேவி. எங்க இருந்தது? யோ, நானும் பாக்குறேன். வந்ததுல நீ என்ன திட்டிக்கிட்டே இருக்க. சத்தியமா நான் ஒண்ணு சொல்லமா? அடிச்சு சும்மா இருயா. ஓ மூஞ்சிக்கு உன் கூட பாக்க வந்து பேசிக்கிட்டு இருக்க பாரு. நான் ஒரு முட்டாள் முட்டாள் முட்டாள். என்ன கர்மண்டாது? ஏயா நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். ஒரு பொண்ணை சரி பண்ண முடியலையா? என்னையா பண்ண சொல்றீங்க? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நான் ஒரு வழி சொல்றேன், கேக்குறியா? ஓடா தடியா, ஓடா தடியா, ஓடா தடியா. ஏய், உனக்கு என்ன திமிரு இருக்கு? உனக்கு இது வேணும், இன்னும் வேணும். என்னைய தடியான்னு சொல்லு. என்ன கீதா, மேனேஜரை பார்க்க போயிருந்தியாமே, என்ன விஷயம்? பாம்பேல இருந்து ட்ரங்க் கால் வந்துச்சு. எங்க அப்பாவுக்கு 3வது தடவையா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான். என்ன வர சொல்லிருக்காங்க. நான் லீவ்ல போறேன். போயிட்டு எப்ப வருவேன்? சீக்கிரமா வந்துருவேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி உன் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா எனக்கு பத்திரிக்கை அனுப்பு, மறந்துடாத.